நியூட்ரிஷன் டிஸார்டர்ஸ். ஸோ நியூட்ரிஷன் டிஸார்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து காமன் தான். ஆனால் சில்ட்ரன்லாம் ரொம்ப காமன். எதனால அவங்க வந்துட்டு மேபி அண்டர் ஃபீட் பண்ணுவாங்க, ஓவர் ஃபீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்ம கரெக்டான ஹிஸ்ட்ரி அண்ட் எக்ஸாமினேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம். ஸோ நேமில் அவ்வளோ ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன சொல்கிறாங்க, சில டைம் வந்து இப்போ ஆரம்பிச்சோம்னா ஆரா சைல்டு இல்லை வந்து பஞ்சா அதெல்லாம். ஆனால் அந்தளவுக்கு இப்போ ஆர்டர் வைஸ் வந்து பேர் வைக்கிறதுல. பட் அந்த மாதிரி கூட க்ளூஸ் வந்துட்டு இருக்கலாம் மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஏஜ் வந்து லைக் ஒவ்வொரு பர்டிகுலர் ஏஜில் ஒவ்வொரு டிசீஸ் வந்து காமனாக இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் மராஸ்மஸ் வந்து இன்ஃபென்சியில் ரொம்பவே காமன். குவாஷியோகர் வந்துட்டு இன்ஃபென்சியில் இல்லை, பட் அதுக்கப்புறம் டாட்லர் ஏஜில் வந்துட்டு காமனாக இருக்கும். ஸோ 1 to 4 இயர்ஸில் குவாஷியோகர் காமனாக இருக்கும். இப்படி மராஸ்மஸ் நான் வச்சுக்கலாம். ஸோ மராஸ்மஸ் மான்னு இருக்குது. ஸோ இன்ஃபென்சியில் குழந்தை வந்து அம்மாவுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். அடுத்து செக்ஸ். ஃபீமேல் சிலர் வந்துட்டு நெக்லெக்ட், சில ஃபேமிலிஸில் ஃபீமேல் சிலரை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. பர்டிகுலர்லி இந்த லோ சோஷியோ எக்கனாமிக் குரூப்பில். எதனால, பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபீல் இட் வந்துட்டு ஓகே பொண்ணு குழந்தை தானே. ஸோ வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பாய் சைல்டுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த ஜெண்டர் பயாஸ் வந்துட்டு அதனால் வந்து லைக் மேல் சைடுக்கு நல்லா நியூட்ரிஷன் கிடைக்கும் வென் கம்பேர்ட் டு ஃபீமேல் சைல்டு. அடுத்த பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் அண்ட் கரண்ட் ரெசிடென்ஸ் கேன் அலர்ட் த எக்ஸாமினர். ஓகே, ஸோ அவங்க இருக்கிற லொக்கேஷனை பொறுத்து ஓகே இந்த லொக்கேஷனில் வந்துட்டு இது அதிகம், இந்த டிசீஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சொல்லி அது வச்சு நம்ம டிசீஸ் வந்து இது பண்ணலாம். சில்ட்ரன் ஃப்ரம் பிளேசஸ் வேர் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸு வந்துட்டு புவராக இருக்கும், இல்லை வந்துட்டு அவைலபிள் இல்லையும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ட்ரைபல் ஏரியாஸ்லாம் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு மேல் நியூட்ரிஷனால் சஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்துட்டு அதிகம். டோபோகிராஃபிக் லொக்கேஷன்ஸ் ஆஃப் பிளேசஸ் மே ப்ரீடிஸ்போஸ் த சில்ட்ரன் டு சர்டன் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிக்கு ப்ரீடிஸ்போஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இஸ் காமன் இன் ஹில்லி ஏரியாஸில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, லைக் ஒரு இடத்துல வந்துட்டு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதாட்டி சொன்னாங்க. இப்போ வந்துட்டு லைக் ஒரு இடத்துல அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கலாம், அந்த ஹில்லி ஏரியாஸ் மாதிரி. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் தட் ஆல்டர் த லைஃப் ஸ்டைல் சிக்னிஃபிகன்ட்லி மே ஆல்சோ அஃபெக்ட் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து சில்ட்ரன் ஃப்ரம் ப்ராட் ஹிட் ஏரியாஸ்லேருந்து இருக்கிறவங்க, இல்லை ஏரியாஸ் அஃபெக்டட் பை நேச்சுரல் கலாமிட்டிஸ், இல்லை வார் சச்சஸ் வந்துட்டு எத்தியோப்பியாவில் இப்போ இங்கே சிரியா வார், ஸோ ஸ்ரீலங்கா வார்லாம் அவங்களுக்குலாம் மேல் நியூட்ரிஷன் வந்துட்டு வரக்கு அதிகம். ஸோ நேம், ஏஜ், செக்ஸு அண்ட் பிளேஸ் வச்சே வந்து நம்ம இவ்வளோ சொல்லலாம். அடுத்தது ஸோ நம்ம டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் வந்து முடிச்சிட்டோமா. ஸோ அடுத்து வந்துட்டு ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ். அவங்க என்ன கம்ப்ளைண்டோட வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் ரெலவெண்ட் டு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் இன்க்ளூட் சைல்டு வந்துட்டு அவங்க வந்து கரெக்டாக வெயிட் வந்து கெயின் பண்ணணும். அதாவது மெயின் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். குழந்தை ஒல்லியாகவே இருக்குது, கரெக்டாக வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு ஆக மாட்டேன். அண்ட் சில்ட்ரன் சைல்டஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக லூஸ் டூல்ஸ் இருந்தாவே அவங்க வந்துட்டு மேல் நியூட்ரிஷன் ரொம்பவே ப்ரோன் ஆகும். ஸோ லூஸ் டூல்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது. கரெக்டாக. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இது வந்துட்டு ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு மெயினாக இது வரலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஸோ என்னெல்லாம் வந்துட்டு வருவாங்க. ஸோ லாஸ் ஆஃப் வெயிட்டு அண்ட் அப்படைட், கரெக்டாக வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறான், வெயிட் வந்து ஏறவே மாட்டேங்கிறான், எடிமா இருக்குது, லைக் வீக் ஹைப்போ ப்ரோட்டீனிமியா வந்துட்டு இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, டயரியா இருக்குது, அப்டோமினல் டிஸ்டென்ஷன் வந்துட்டு ஆகுது. அப்டோமினல் டிஸ்டென்ஷன் எதனால் ஆகும், மசில் ஹைப்போட்டோனியா டியூ டு வந்து அவங்களுக்கு வந்து கால்சியம் கம்மியாக இருக்கிறனாட்டி, இல்லை வந்து அதனாலேயும் மசில் ஹைப்போட்டோனியா வந்துட்டு வரலாம். இல்லாட்டினா ஹைப்போ ப்ரோட்டீனிமியானால அசைட்டிஸ் அட்டை வந்துட்டு இல்லை வரலாம். அடுத்து வந்து ஃபெயிலியர் டு த்ரைவ், அவ்வளோ வெயிட் கெயின் அந்த இது வந்து அவ்வளோ கரெக்டாக மாட்டு அந்த க்ரோத் சாட்டில் வந்துட்டு ஷீ இஸ் நாட் கீப்பிங் அப். ஸோ ஃபெயிலியர் டு த்ரைவ் இருக்கலாம். இயர் டிஸ்சார்ஜ் காமனாக வந்துட்டு அது வரும். ஸோ சிஎஸ்ஓஎம், ஸ்கின் லீஷன்ஸில் எக்ஸான்தீமஸ் வரலாம். ரிகரண்ட்டாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரிகரண்ட்னா எவ்வளோன்னா ஒரு இயர்லேயே வந்துட்டு மோர் தென் 6 times வருதுன்னா அது வந்து ரிகரண்ட்டாக உங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குனாலும் அது ஒரு மெயின் கம்ப்ளீட்டாக இருக்கலாம். க்ரோனிக்காக ரீனல் ஃபெயிலியர், ஸோ யூரின் வந்து கம்மியாக வருது இல்லை நிறையா வருது, பெர்சிஸ்டண்ட்டாக யூடிஐ வந்துகிட்டே இருக்குது. ஸோ யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, வலிக்குது, ஹெமச்சூரியா இருக்குது, அசோசியேட்டட் வித் அது வந்துட்டு மெயினாக லாஸ் ஆஃப் அப்படைட் அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் கூட அசோசியேட்டடாக வந்துட்டு வரும். அடுத்தது ஜாண்டிஸ், லைக் லிவர் டிஸார்டர்ஸ் வந்துட்டு அசோசியேட்டட் வித் லாஸ் ஆஃப் அப்படைட் கூட வந்துட்டு அது அசோசியேட்டடாக வரும். இல்லை ஜாண்டிஸு, ஸ்டியட்டோரியான இது லைக் மேல் அப்சார்ப்ஷன் இருக்கிறனாட்டி ஒரு மாதிரி ஃபேட்டி ஸ்டூல்ஸ் ஆட்டம் வந்துட்டு இருக்கும். ஸோ இது நேற்று கூட ஒரு கேஸ் பார்த்தோம், லைக் ஜாண்டிஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு லிவர் டிஸ்டார்டர், அவங்க மெயினாக அவங்க வந்து அசோசியேட்டட் வித் லாஸ் ஆஃப் அப்படைட்டோட தான் இருந்தாங்க. அடுத்தது பைக்கானா இன்ஜெக்ஷன் ஆஃப் வந்து இன்னடிபிள் திங்ஸ் லைக் மட்டு, பென்சிலு, பெயிண்ட்டு, அவங்களாம் வந்து இன்னுமே லெட் பாய்சனிங்க்கு வந்து ப்ரோனாக வந்துட்டு இருப்பாங்க. இவங்க யாருக்கு இவங்க மண் சாப்பிட்றனாட்டி ஸோ மண்ணெல்லாம் இவங்க சாப்பிட்றனாட்டி என்னாகும், இவங்களுக்கு வந்து வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் வந்துட்டு அதிகமாக வந்துடும். ஸோ வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கலாம். பைக்கா இருக்கிறதே வந்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சி அனிமானால
ரிட்டார்டடாக இருக்கலாம், இல்லை மென்டலி ரிட்டார்டட்னு இப்போ யூஸ் பண்ண ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கவங்களா அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ டிக்ரீஸ் ஆக்டிவிட்டி சைல்டு வந்துட்டு லைக் சோர்ந்தே இருக்குது, நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனிதிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எஸ்பெஷலி வந்துட்டு சைல்டு வித் கிளெஃப்ட் பேலட்ஸில் வந்துட்டு ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். அண்ட் ஸ்வாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அவங்க யார் இருக்கும், லைக் செரிப்ரல் பால்சியோட ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு மேட்டர்னில் கொரியோம்னைட்டிஸ் இருக்கிறனாட்டி செரிப்ரல் பால்சி வந்துட்டு வரலாம். டிஸ்ப்னியா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு recurrent upper respiratory tract more than 6 times பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் மூச்சு வாங்குது, நெஞ்சு வலிக்குது, பால்பிட்டேஷனுக்கு இது எல்லாமே வந்து கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் எப்பப்பெல்லாம் வந்துட்டு வரும்னா தைமின் டெஃபிஷியன்சி, விட்டமின் B1 டெஃபிஷியன்சி இருக்கும்போது வெட் பெரியில் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த எல்லா ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட்ஸுமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால் வருது. ஸோ லாஸ் ஆஃப் வெயிட்டாக இருக்கட்டும், லாஸ் ஆஃப் அப்படைட்டாக இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு இதில் மால் நியூட்ரிஷனாக இருக்கிற நாட்டில் வருது. ஸோ எடிமா வந்து ஹைப்போப்ரோட்டீனியம்னால, வாமிட்டிங் டயரியா இருக்கிற நாட்டி மால் நியூட்ரிஷன் வந்துட்டு வரும். அப்டாமினல் டிஸ்டென்ஷன் ஹைப்போகால்சியம்னால, அசைட்டிஸ்னால, ஹெலியோதித்ரை இன்ஃபெக்ஷன். ஸோ மால் நியூட்ரிஷன் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் வந்து சிஓசோயம் வந்துட்டு வரலாம். ஸோ ரிக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ரீனல் ஃபெயிலியருக்கு வந்துட்டு போகலாம். ஜாண்டிஸ்னால லாஸ் ஆஃப் அப்படைட் வந்து இருக்கலாம். பைக்கா, டிக்ரீஸ்டு ஆக்டிவிட்டி இருக்கிறது, ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு இருக்கிறது, கிளெஃப்ட் பேலட்டில், ஸ்வாலோவிங் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு செரிப்ரல் பால்சியில் இருக்கிறது, அண்ட் குவாஷியோகர்லேயும் தைமின் டெஃபிஷியன்சிலையும் they can get congestive cardiac failure. அதனால டிஸ்னியா இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்குது, பால்பிட்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி பார்க்கலாம். ப்ரெசென்ட் ஸோ வந்துட்டு the examiner should make a detailed enquiry about ஒவ்வொரு ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட் by asking lead questions. லைக் உங்களுக்கு சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கா, குழந்தை முழுக மாட்டிங்கன்னா ஓகே மேபி லைக் அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்குது அந்த மாதிரி. மெடிக்கல் டெர்மினாலஜி சச் அஸ் டயரியாவும் டிஸ்ப்னியா வந்துட்டு கேன் பி யூஸ் டு டிஸ்கிரைப் த ஹிஸ்ட்ரி. ஸோ டயரியாவும் சரி டிஸ்ப்னியாவும் சரி நமக்கே போகல அப்பப்போ லைக் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் அந்த மாதிரி மென்ஷன் லைக் மோஸ்ட்லி பண்ணோம், பட் டிஸ்ப்னியா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்லிஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தட் குட் அலர்ட் த எக்ஸாமினர் டு லுக் ஃபார் விட்டமின் டிஃபிஷியன்சி பார்க்கறதுக்கு. ஸோ எக்ஸாமினேட்டரி ஃபைண்டிங்ஸ் சில பாயிண்ட்ஸ்லாம் முக்கிய மாதிரி சொல்லுவாங்க. செடிமா விச் ரீஜன் வந்துட்டு ஃபஸ்ட் இன்வால்வ் ஆச்சு. ஸோ லெக்கா இல்லை ஃபேஸா. லெக்ஸ்னால் வந்து மோஸ்ட்லி இட் வில் பி லைக் கார்டியாக்கு அந்த மாதிரி வந்துட்டு போகும், ஹைப்போப்ரோட்டீனியா அந்த மாதிரி. ஃபேஸ்னால் ரீனல், வாட் வாஸ் த மோட் ஆஃப் ஆன்செட், லைக் சடனாக ஆன்செட் இருந்துச்சா இல்லை இன்சீரியஸ் ஆன்செட், ஹவு டிட் இட் எவால்வ், இஸ் இட் எடிமா ப்ரோக்ரெசிவ் ஆர் நான் ப்ரோக்ரெசிவ். ஓகே, ஸோ வாட் ஆர் த திங்ஸ், ஸோ வேர், ஹவு ஆன்செட், டியூரேஷன், ப்ரோக்ரெஷன் அதெல்லாம். ஸோ வாமிட்டிங்கும் ஹவு டிட் இட் ஸ்டார்ட், வாட் வாஸ் த ஆன்செட், லைக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, லைக் டக்குனே ஸ்டார்ட் ஆச்சா இல்லை ஏதோ சாப்பிட்டக்கப்புறம் ஸ்டார்ட் ஆச்சா, ஹவு மெனி, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ எபிசோட்ஸ் ஆஃப் வாமிட்டிங் இருக்குது, நேச்சர் ஆஃப் வாமிட்டிங், ப்ரொஜெக்டைலாம் நாட் ப்ரொஜெக்டைலாம், கண்டென்ட்ஸ் ஆஃப் த வாமிட்டஸ், வாட் வாஸ் த டைம் இன்டர்வல் பிட்வீன் த லாஸ்ட் ஃபீடும் அண்ட் வாமிட்டிங்க்கும். ஸோ ஃபீடு எடுத்துகிட்டு லைக் எவ்வளோ நேரம் கழித்து வாமிட் பண்ணுறேன், வாந்தியில் என்ன இருந்துச்சு, வாந்தி எப்படி தெரிச்சு விழுகுதா இல்லை பக்கத்துலேயே விழுந்துச்சா, எவ்வளோ எபிசோட்ஸ் ஆஃப் வாமிட்டிங் இதெல்லாம் வந்துட்டு கேட்கணும். அடுத்து டயரியா எப்படி ஆரம்பிச்சிச்சு, ஸோ எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்குது, எவ்வளோ ஹவு லாங் ஹஸ் பீன் சஃபரிங், எவ்வளோ ஸ்டூல்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி என்ன, அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, லைக் ரொம்பவே தனியாட்ட போகுதா இல்லை ஒரு மாதிரி சளி கலந்த மாதிரி போகுதா, நிறையா போகுதா கம்மியாக போகுதா. ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு நார்மலாக எப்போ போல் குவான்டிட்டி எதுவும் அஃபெக்ட் ஆகலை, கலர் ஆஃப் த ஸ்டூல் என்ன, அது நாற்று அடிக்குதா இல்லை பெட் ஸ்டெயின் தான் இருக்கா, ஒரு மாதிரி ஃப்ராத்தியாக நர கலந்த மாதிரி வருதா இல்லை ரொம்ப ஆயிலியாக வருதா, இந்த சைல்டு வந்துட்டு அதான் ஸோ கூட சேர்ந்து மியூக்கஸோ இல்லை வேர்ம்ஸும் அது கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கா, ஏதோ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டாவே இது போகிறாங்க அந்த மாதிரி இருக்கா, வாமிட்டிங் அண்ட் அப்டமல் டிஸ்டென்ஷன் கூட அசோசியேட்டட் இருக்கா, அப்டமல் பெயின் கூட அசோசியேட்டடாக இருக்கா, எனி லாக்ஸேட்டிவ்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்களா, வாட் ஆர் த ஃபேக்டர் த டிக்ரீஸ், லைக் டயரியா கம்மியாகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்னாலும் அது ஓகே. ஸோ வாட் வாஸ் த யூஷுவல் டயட் கிவன் டு த சைல்டு டூரிங் அந்த எபிசோட், அப்போ யூஸ்வலாக என்ன டயட் கொடுக்குறீங்க, வாஸ் இட் அசோசியேட்டட் வித் எனி மாஸ் டிசைனிங் பெர் ரெக்டம். ஏன்னா வந்து ரெக்டல் புலாஸ் வாஸ் காமன், பேஷண்ட்ஸ் வித் டயரியா போயிட்டே இருக்கும்போது மாஸ் டிசென்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அது கேட்கணும்.